கள்ளுக்கடை பக்கம் போகாதே, காலை பிடித்து கெஞ்சுகிறேன். கண்ணும் புகைந்திடும், நெஞ்சும் உலர்ந்திடும், கைகால் வறண்டிடும் இந்த கல்லாலே. 1970 இலங்கை தமிழர் நித்தி கனகரத்தினம் தன்னோட பாப்பிசையில் பாடின ஒரு பாட்டு இது. கல் குடிக்கக்கூடாது, பதனி குடிக்கலாம். பதனி கால்சியம் சத்து ரொம்ப உள்ளது. அதை கெட வச்சு கல் குடிக்கக்கூடாது. அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இளைஞர்கள் தான் கட்டுப்பாட்டில் இருக்காங்க, என்கிட்ட இளைஞர் படை நிறையா இருக்குது, அவங்கள என்ன வேணாலும் செஞ்சு தூண்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன், எங்கள் ஆத்தா எனக்கு தேனு வைக்கல நாக்கில், சாராயத்தை தான் வச்சா அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டு கல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. கிடையாதுங்க. பனைமரத்தின் பயன்கள் கோடி இருக்குது, அதில் கல் தானா? உங்களுக்காக பனையேறி நாடார நான் ஒன்று சொல்கிறேன். மேலே பனைமரத்து மேலே ஏறி நின்று ஒருத்தங்க மேலே பனைமரத்தில் ஏறி கீழே இறங்கி வர்றது தன் பிள்ளை கீழே விழுந்துருவானே அப்படிங்கிறதுக்காக மாதா பத்திரகாளி அமிர்தம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாங்களாம். அப்போது மேலே பனைமரத்தில் இருந்து தன் பிள்ளை இறங்கி வரக்காக கீழே காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது அவன் மேலே இருந்து கல் குடிச்சிட்டு கீழே காரி துப்புனானான். இப்படி ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிற தன் பிள்ளை மேலே இருக்கிற உயரத்தில் இருக்க மமதையில் கீழே யார் இருக்கான்னு பார்க்காம இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அந்த அமிர்தத்தை கீழே போட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்போது அங்கேருந்து வந்த ஒரு அணில் அதை சாப்பிட்ருச்சான். அதனால தான் இன்றைக்கும் பனை மரத்தில் கொண்டு போய் கூடை கட்டினாலும் பாருங்கள், அதோட கூடு தும்பாக இருக்கும். தென்னை மரத்துலையும் சரி, பனை மரத்துலையும் சரி, மேலேருந்து கீழே விழுந்தாலும் அணில் சாகாது. சரியா? அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது புரியுதா? அணில் குட்டிகளுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. இந்த இளைஞர்களை அணிலும் சொல்கிறத நிப்பாட்டுங்க. ஏன்னா ஒரு கட்சியின் பலமே அந்த கடைநிலை தொண்டர்கள் தான். அவங்களுக்கு அணில்கள் பேர் வச்சிருக்கிறது அவங்களோட பலமா பலகீனமா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும்.